இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதத்தில் வெளியாக உள்ளது. அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரிசல்ட் வெளியாகும் என்று அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் எப்படி செக் பண்ணி பார்க்குறது என்பதை பற்றியும், இது மட்டும் இல்லாமல் குரூப் 4 எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன, எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்தால் உங்களுக்கு வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக ஏற்கனவே அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிஎன்பிசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே tnpc.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் ஹோம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஹோம் பேஜ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆன பிறகு ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு மெனுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மெனு கொடுத்தோடனே ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸாக நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து செலெக்ஷன் ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து செலெக்ஷன் ஷெடியூல் வரும். கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் டேட், நோட்டிஃபிகேஷன் நம்பர், பப்ளிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பப்ளிஷ் ஆகிடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து அக்டோபர் மந்த் வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் அக்டோபர் மாதம் வந்து முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் வெளியிடப்பட உள்ளது. இதுதான் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் இதற்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன, எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கலாம். ஜேஏ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 160 ப்ளஸ் இருக்கணும். டைப்பிஸ்டாக இருந்தால் 154, ஃபாரஸ்ட்டாக இருந்தால் 155. நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் ஜேஏ போஸ்ட்டுக்கு 155, டைப்பிஸ்ட்டுக்கு 150, ஃபாரஸ்ட்டுக்கு வந்து 148 கட் ஆஃப் மார்க் இருக்கணும். இதுவே நீங்கள் எம்பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜாப்க்காக இருந்தால் உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் 155 இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்காக இருந்தால் 150, ஃபாரஸ்ட்டுக்காக இருந்தால் 148 இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பிசிஎம் கம்யூனிட்டிக்கு ஜேஏ போஸ்ட்டுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் 152 இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 147, ஃபாரஸ்டருக்கு வந்து 145 இருக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தால் ஜேஏ போஸ்ட்டுக்கு வந்து 148, டைப்பிஸ்ட்டுக்கு 143, ஃபாரஸ்ட்டுக்கு வந்து 140 இருந்தால் போதும். நெக்ஸ்ட் நீங்கள் எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தால் ஜேஏ போஸ்ட்டுக்கு 145, டைப்பிஸ்ட்டுக்கு 140, ஃபாரஸ்ட்டுக்கு வந்து 138. இந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் இருந்தாலே போதும். ஏன்னா வந்து கொஷின் ரொம்ப டஃப்பாக இருக்கிறதால நீங்கள் வந்து எக்ஸாமில் 150 ப்ளஸ் கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான். இதை விட வந்து அதிகரிக்க வாய்ப்பு கிடையாது. இந்த அளவு இல்லை 2 அல்லது 3 மார்க் வேணால் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த அளவு கட் ஆஃப் மார்க் இருந்தாலே உங்களுக்கு 80% அளவுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இது மட்டும் இல்லாமல் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு ரிலீஸ் ஆனால் தான் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் அவங்க வந்து ஆன்சர் சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் மாறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த அளவு இருந்தாலே போதும் உங்களுக்கு வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் வந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.